இந்த ஒன்றல்ல ரெண்டல்ல இதில் தமிழ்நாடு நிலவளமும் நீர்வளமும் மட்டுமன்றி பொருள் வளமும் அருள் வளமும் நிறைந்தது. அதுபோல் தமிழ்மொழி இலக்கிய வளமும் இலக்கண வளமும் நிறைந்தது. தமிழக மன்னர்களும் வள்ளல்களும் கொடைத்திறன் மிக்கவர்களாக விளங்கினர். இந்த கருத்தை விளக்கக்கூடிய பாடல் தான் இந்த ஒன்றல்ல இரண்டல்ல. இந்த பாடலை எழுதியவர் உடுமலை நாராயண கவி. இவர் பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உடுமலை நாராயண கவி எழுதியது ஒன்றல்ல ரெண்டல்ல. இதில் உள்ள வார்த்தைகள் பாருங்கள். ஒப்புமை, இணை, அற்புதம், விந்தை, முகில், மேகம், உபகாரி, வள்ளல். இதனுடைய பொருள் பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டின் பெருமைகளை கூறினால் அவை ஒன்றிரண்டல்ல பலவாகும். அவை வேறு எவற்றோடும் இணை சொல்ல முடியாத விந்தைகளாகும். இங்கு வீசும் தென்றலில் தேன் மனம் கமலும். அப்போ தென்றலில் என்ன மனம் வீசும்னு கேட்டால் தேன் மனம் வீசும். சுவைமிகு கனிகளும் பொன் போன்ற தானிய கதிர்களும் விளையும். இப்போ தானிய கதிர்கள் எப்படி இருக்கும்னு கேட்டால் பொன் போன்ற தானிய கதிர்கள் விளையும். தமிழ்நாட்டின் அன்சை நிலவளம் ஒன்றிரண்டல்ல பலவாகும். பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம். அதோடு இதில் ஒன்வேர்டு கேட்கலாம். பகைவரை வென்றதை பாடுவது டேஷ் இலக்கியம். இப்போ கலிங்கத்து பரணி. அத்தோடு இசை பாடலான பரிபாடலும் கலம்பக நூல்களும் எட்டுத்தொகையும் வான் புகழ் கொண்ட திருக்குறளும் அகம்புறம் ஆகியவற்றை மெய்ப்பொருளாக கொண்டு பாடப்பட்ட சங்க இலக்கியங்களும் என தமிழின் இலக்கிய வளங்கள் ஒன்றிரண்டல்ல பலவாகும். முல்லைக்கு தேர் தந்து மழை மேகத்தை விட புகழ் பெற்றான் வள்ளல் வேள்பாரி. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. வள்ளல் வேள்பாரி யாரை விட புகழ் பெற்றிருக்கான்னா மழை தரக்கூடிய மேகத்தை விட புகழ். அடுத்தது, புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தான் குமண வள்ளல். இவர்கள் போல் புகழ்பெற்று வாழ்ந்த வள்ளல்கள் வரலாறு ஒன்றிரண்டல்ல. இப்போ இதிலிருந்து கேட்கலாம். வான் புகழ் கொண்ட நூல் எதுனா திருக்குறள் சொல்லலாம். பகைவரை வென்றதை பாடுவது பரணி. அடுத்தது இதில் சொல்லப்பட்ட இலக்கிய நூல்கள் என்னெல்லான்னு கேட்டால் பரிபாடல், கலம்பக நூல்கள், எட்டுத்தொகை, அகநானூறு, புறநானூறு, திருக்குறள், சங்க இலக்கியங்கள் இவை எல்லாமே தமிழ் இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, வேள்பாரி எதற்காக புகழ் பெற்றான்னா முல்லைக்கு தேர் தந்ததுனால. யாரை விட புகழ் பெற்றான்னா மழை மேகத்தை விட. அடுத்து, குமண வள்ளல் ஒரு புலவருடைய சொல்லுக்காக தலையையே தர துணிந்தார் அப்படின்ருக்கு. இந்த எழுதுனது இந்த ஒன்றல்ல இரண்டல்ல பாடலை எழுதியது யாருன்னு பார்த்திங்கன்னா பகுத்தறிவு கவிராயர். இந்த பகுத்தறிவு கவிராயர் பேர் அவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்திங்கன்னா உடுமலை நாராயண கவி. இந்த பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி இது பகுத்தறிவு கவிஞர்னு கேட்டால் பாரதிதாசன், பகுத்தறிவு பகலவன்னு கேட்டால் பெரியார். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பகுத்தறிவு கவிஞர் பாரதிதாசன், பகுத்தறிவு பகலவன் பெரியார். அடுத்து, இவர் தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ் பெற்றவர். தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர். நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர். இவரது பாடல் இங்கு தரப்பட்டுள்ளது. அதாவது நாட்டுப்புற இசையை எளிமையாக கையாண்ட கவிஞர் யார் அப்படின்னு கேட்டால் பகுத்தறிவு கவிராயர். அடுத்தது, பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பரணி. வானில் டேஷ் கூட்டம் திரண்டால் மழைப்பொழி முகில் கூட்டம். இரண்டல்ல இரண்டு ப்ளஸ் அல்ல. தந்துதவும் தந்து ப்ளஸ் உதவும். ஒப்புமை ப்ளஸ் இல்லாத ஒப்புமை இல்லாத.